100% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவில் வந்து நீங்கள் ஒரே அசட்டில் போயிட்டு டெஃபினட்டாக வந்து லாங் பண்ணிடுங்க. இதில் நல்ல விஷயம் அப்படின்னா ஒருவேளை அந்த அசட் கிளாஸ் வந்து பெஸ்ட் அசட் கிளாஸாக இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் லக்கி. ஒருவேளை அந்த அசட் கிளாஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன். ஸோ எப்பயுமே போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து ஒரு அசட் கிளாஸ் கிடையாது. இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் அசட் கிளாஸ். உங்களோட ரிட்டர்ன் அப்படின்றது வந்து ஒரு அசட் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் அசட் கிளாஸஸ். ஸோ இப்போ 100% ஒரு கோல்டில் அலோகேட் பண்ணி இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சல். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். பட் வந்து 100% யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. சிலர் அதிகமாக வச்சிருப்பாங்க, சிலர் வச்சிருக்க மாட்டாங்க, சிலர் குறைவாக வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் தான் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், அதனால ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒரு அசட் கிளாஸ்ல நம்ம வந்து ஓவர் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது அது மற்ற அசட் கிளாஸ்ல வர வளர்ச்சியை வந்து நம்ம வந்து விட்டுடுவோம். இந்த விஷயம் வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்து ஒரு சிறப்பான டிசிஷன் கிடையாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசட் அலோகேஷன் நம்மளுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணினோம்னா பெட்டர். மூணாவது, நம்ம போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேளை கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மைண்டு அதை வந்து விற்க சொல்லாது. ஸோ நம்ம அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2012 18 வரைக்கும் 6-7 வருஷம் வந்து ரிட்டர்னே இல்லாத ஒரு அசட் கிளாஸ் தான் கோல்டு. 7 வருஷம் நீங்கள் ரிட்டர்னே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் இன்ஃப்ளேஷன் எடுத்து பாருங்க, ஒரு 5-6% எடுத்து பாருங்க. 6 வருஷம் என்னன்னா 36-40%. ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் இன்ஃப்ளேஷனே உங்களோட பர்ச்சேசிங் பவரை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதனால் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் ஒரு வளரக்கூடிய அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லது.